கையேயி சொன்னதை கேட்டு நான் இப்பவே புறப்படுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா ராமர். தசரதரை பார்க்காமலேயே கௌசல்யாவை பார்த்து சொல்லிட்டு கிளம்புறதுக்காக அவளோட அந்தபுரத்துக்கு போனாராம். ராமர் ராஜாவாக போறாருன்னு பெருமாள் கோவில்ல ராமர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ராமரை ஆசிர்வாதம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா கௌசல்யா. ராமர் கௌசல்யா கிட்ட பரதன் ராஜாவாக போறாருன்னு நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு அரசன் ஆணை அப்படின்னு சொன்னாலாம். அதிர்ந்து போன கௌசல்யா, அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே, ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். நீ வருத்தப்படாதமா, 14 இயர்ஸ் 14 டேஸ் மாதிரி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாராம். கௌசல்யா, அப்ப நானும் அவன் கூட வரேன் அப்படின்னு சொன்னாலாம். கணவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு நீ இங்க இருக்கிறது தான் சரி, அதுதான் தர்மம் அப்படின்னு ராமன் சொன்னாராம். கௌசல்யா சந்தானகரணி விஷல்யகரணின்னு 2 மூலிகைகளை ராமருக்கு கட்டி விட்டு ஆசிர்வாதம் பண்ணாலாம்.